இங்க கண்ட நாட்டியத்தை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஒண்ணுமே புரியல. வாமா வா 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 வா. தலைன்னா கலவை இதுதான். உங்க மகன் ஆடிச்சு பாருங்க பரதநாட்டியம். இதுக்கு ஈடு இணை எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. எங்கேயுமே இருக்க முடியாது. இது என் மகன் இல்லைங்க, நம்ம வீட்டு வேலைக்காரி. ஏன் நிக்கிறேன் போ. நீ வாமா. இதுதான் என் பொண்ணு. அப்ப இது ஆடுனதுதாங்க ஆட்டம். இது மட்டம் மட்டம் மகா மட்டம். நிஜமா சொல்றேங்க. இதைத்தாங்க நான் ரசிச்சேன். இதைத்தாங்க நான் ரசிச்சேன். சரி, அப்போ எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை? உள்ள விட்டது. ஐயோ, இந்த பயங்கரம் ஏதுங்க. நானா கலாக்கட்டத்தில் கைய வைக்கிறேன். அன்னை நானே. மாமா கலா போகாத போய்க்கா தாத்தா. மாமா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த கழுத்து பசங்களை உள்ள விடுவீங்க? ஒண்ணுமில்லடா, மயிலாப்பூர்ல என் மாமனாரோட அத்திம்பேரோட சித்தப்பாரோட மாமியோட ஒண்ணு விட்ட கொழுந்துக்கு நாத்தனாரோட. சாமி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்களா? இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாதுரா. அது போகட்டும், எங்க கடத்தெருவுல தோப்பனாரும் மகனும் வந்து விழிச்சுட்டு இருக்கு. ஆமா சாமி, பட்டணத்துக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல எல்லாம் நல்லா சந்தோஷமா முடிஞ்சது. அவரே கையில இருந்து பணத்தை போட்டு நானே பயலுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டாரு. அதுதான அந்த சந்தோஷத்துல பட்டணத்தை சுத்தி பார்க்க வந்தோம். நீங்க என்னமோ பட்டணத்துல ரொம்ப அறிவாளி புத்திசாலி படிச்சவங்க எல்லாம் ரொம்ப இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? சரின்னு நான் ஒரு கடைக்குள்ள போய் ஒரு சுண்ணாம்பு போய் வாங்கலாம். அப்ப சாமி, அவன் 2 ரூபாய்க்கு வெள்ளி டப்பி 2 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்டான். பைத்தியக்காரா, முதல்ல நீ ஏமாறாம பாத்துக்கூடா. எப்படி பாக்கலாம்? இல்ல என்ன வெள்ளியோடா இது? வெள்ளிய போல போலிடா, சில்வர்னு சொல்லுவா. இப்ப இதை தாண்டா எல்லாரும் யூஸ் பண்ற. அது என்ன சாமி, இங்குள்ளவங்களுக்கு நட்சத்தை விட போலியே பிடிக்குது. நாகரீகம் முத்தின்றே போறதோ இல்லையோ, நாகரீகம் முத்த முத்த உண்மை மறைஞ்சு போலி தாண்டா நிக்கும். சரி சரி, வாங்க மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம். கொஞ்சம் பிடி சாமி. என்ன சாமி இது? மீனடா, அதாவது ஃபிஷ். என்ன சாமி இதெல்லாம் நீங்க கையில இத ஒண்ணு நீ ஒண்ணும் விபரீதமா நினைச்சுடாவே. அதாவது இத ஒரு தொட்டியில போட்டு நிறைய ஜலத்தை ஊத்தி வளர்க்கறதுரா, நல்ல புண்ணியம் உண்டு. அது போகட்டும், மேரேஜ் எங்க? பல கோடி அகத்துல தானே கல்யாணம். கல்யாணம். ஆமா சாமி, கல்யாணம். என்ன சொன்ன? கல்யாணம் என்ன கல்யாணம்? கல்யாணம். உனக்கு என்ன பத்தி? உனக்கு என்ன பத்திங்கிறது கேக்குறேன். யார் சாமி? இவன் ஒரு போலி. என்ன சொன்னீங்க? பலகோடி வீட்டுல கல்யாணம். சொல்லு, பெரியவரை வாங்கிட்டாங்க. பலகோடி வீட்டுல கல்யாணம். யோ, அன்னை வேலை இருக்குது. வரேன் பெரியவரை. சாமி, நேரமாச்சு, ஆரம்பிச்சுக்கல. பேஷா ஆரம்பிச்சுட்டா போறது. எல்லாம் முத்தம்மா, நீங்க 2 பேரும் மனமுத்து. இன்று போல் என்றும் வாழி, இருவரும் நன்று வாழி, அன்போடு பண்போடு ஆறுயிர் தன்மையோடு குடும்ப நலம் புரிஞ்சு பெரியவங்களை மதிச்சு அளவோடு என்ன கவனிச்சு கூட அளவோடு பிள்ளைகளை பெற்று கவிக்குமா வாழணும். கட்டி மேலம் கட்டி மேலம் கட்டி மேலம். நீங்க தான் காப்பாற்றணும். ஒரு பெரிய டேஞ்சர். அந்த டேஞ்சர் இருந்து காப்பாத்தினாட்டே அத்தை, நீங்க கொடுத்த மோதிரம், நீங்க கொடுத்த செயின், நீங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே. அத்தை, இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அத்தை, நான் என்ன செய்வேன் அத்தை? அத்தை பேசுகிட்ட நீங்க பேசாம தான் என்ன அர்த்தம்? எனக்கு ஆதரவான ஆளு நீங்க ஒருத்தர் தான். நீங்களும் மூச்சு பேச்சு நம்புறதா என்ன அர்த்தம்? அங்க அக்கிரமம் நடந்துட்டு இருக்க அத்தை. அத்தை,
ஒன்னதாப்பா என் பின்னால பாருப்பா. அட யோ இங்க பாத்தா பயா நீ நான் வர்றேங்க பயா நீ மரியாதை கிடையாது உனக்கு. நான் உன்னை டயன் கூப்பிடணுமா உன்ன பண்டேஜா பள்ளக்குட்டி பார்த்திருக்கியா? என்ன காலங்காத்தல் திமிரா உனக்கு? நானே காஞ்சி போய் கிடக்குறேன். பல கோடி பார்த்துருந்தா ஏன் நான் தெருக்கோடிக்கு வந்து உட்காந்துருக்கணும்? ஐயோ ஆலையா ஆலை ஆலை யார் நம்ம வேற பள்ளக்குடி முதலியாரா? ஆமா நாங்க 2 பேரும் ரொம்ப இபி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? அவரை பாக்குறது காட்டிலும் கீழ் பாக்கத்து பைத்தியக்காரத்துக்கு இல்ல. அங்க போனி அவர் அங்கேயா இருக்காரு. அங்க போயிடுவார் அவரு. எங்க அத்தை எப்ப செத்தாங்களோ அப்பவே அந்த லட்சுமி போயிடுச்சு. ஒரே கடங்காரன் வீட்டுக்கு முன்னால. ஐயா அந்த மனுஷன் எப்பா நீ பட்டணத்துக்கு வா, சினிமா ஸ்டுடியோல வந்து ஆக்சிஜன் வாங்கி தரேன் நானு. ஆக்சிஜன் பேசம் பேசம் உனக்கா சினிமா ஆக்ட் பண்ணுமா? மூஞ்ச பாரு மூஞ்சி. மனசுல ஒரே நினப்பு சிவாஜி கணேசன் தான், டிஎஸ் பாலன் தான் நினப்பு. போட்டியும் படிக்கும் தூக்கிட்டு வந்துடும் சினிமா ஆக்ட் பண்ண. என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டேன். சந்தத்திரவ சங்கீத சாகித்ய சண்டமார்ப இளம் சக்கரவர்த்தி கட்டரத்தனம்னா தஞ்சாவூர் கிட்டுக்கிட்டு இங்கும் கும்பகோணம் குப்பும் போயா குப்பும் கிட்டுக்கிட்டும் உன் ஊர்ல. இந்த பட்டணத்துக்கு வந்தாக்கா நீ கிட்டுக்கிட்டு நடுங்கணும். யோ சினிமா உனக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்றியா நீ? சொல்லுங்க. கேமரா காய்ட் பண்ணுவியா ஐயா? முதல் கேள்வி அவுட்டாச்சு. சவுண்டு காய்ட் பண்ணுவியா? என்னப்பா சொல்றேன். என்ன செய்யறது? 2வது கேள்விக்கு நீ அவுட்டு. ஓட்டம் பாடினாக்கா அதுக்கு வாய சத்தியா? இல்லையா பாக்குறேன் மூளைய குழம்புது. குழம்புதா என்ன இது உனக்கே இந்த பழப்பு? நீ ஊர் போய் சரியா நீ? நானா ஏன் வந்தேன்? நம்ம சிச்ச பசங்க எல்லாம் சேர்ந்து வாத்தியார நீ பட்டணத்துக்கு போ, உன் முகத்துல நல்ல வெட்டு இருக்கு, உனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி கழுத்துல மாலைய போட்டு வண்டி ஏத்தி விட்டாங்களே. பார்த்தா பரிதாபமா இருக்கியா? ரொம்ப பரிதாபமா இருக்கியா? நேர ஊர் போய் சரியா நீ? இந்த முகத்தை வச்சுட்டு நான் எப்படியா போவேன்? சிரிப்பாங்களா பசங்க? என்ன ஒண்ணு சரியா? என்ன செய்? கொஞ்ச நாள்ல பட்டணத்துல இருக்கு. அவன ஒரு கண்டிஷன். முதல்ல இந்த குடிமையை வெட்டணும் நீ. இல்லன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் குடிமி 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 சொல்லி பாய் பாய் பாயெல்லாம் கேலி பண்ணா பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டணத்தில் இருக்கணும்னா குடிமையை வெட்டணும். ஆமா அதானே? இல்லன்னா ரொம்ப தப்பு. தம்பி எங்க ஊர்ல எனக்கு நிறைய சிஷியன்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல எனக்கு வாத்தியார் நீ, உனக்கு சிஷியன் நானு. என்ன அந்த மாதிரி நினைச்சிட்ட பத்தியா? தப்பு கணக்கு போட்ட பத்தியா? நானும் பெரிய வீட்டு பிள்ளைதான்ப்பா. என்னப்பா கொஞ்சம் பசி வேற ஒன்று கையெடு பத்தியா? அதானே நான் பசி தானே. வா செய்வோம். அது செய்வோம்.